யாராவது சன்னியாசி குருமார்கள் அவளை பார்த்தா அவள் காலை தொட்டு நம்ம கும்பிடுற வழக்கம் இன்னும் பார்க்குறோம், நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அதே மாதிரி கோயில்களில் போய் அந்த இறைவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மூல பேரம்னு சொல்லுவோம், கருங்கல் விக்கிரகமாக இருக்கட்டும், உற்சவர் விக்கிரகமாக இருக்கட்டும், அதை வந்து கையால் தொட்டு நம்ம வந்து வணங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது என்னன்னா, நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற சுவாமியை தொட்டு வணங்கணும், ஆலயத்தில் இருக்கக்கூடிய சாமியை தொட்டு வணங்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தொட்டு வணங்கக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் தொடக்கூடாது? காரணம் சொல்லுங்கள். நீங்கள் தான் தொடணுமா, நாங்கள்லாம் தொடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்னன்னா, ஆகமம் என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லார் நினைக்கிறதும் நினைச்சபடியே நடந்துருத்துன்னா அவளெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒருத்தர் எது நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது, நல்லதே நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது, கெட்டதே நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. எது நினைச்சாலும் அவர் நடக்கலை அப்படின்னா அவர் பண்ணினா அந்த பாவ வினை மனிதனுடைய எண்ணப்படி நடப்பதை தடுத்து விடும். அது சரி, கோயிலில் சாமியை தொடாததுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமியானது அந்த பாவத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிறது. நம்மளுடைய பாவத்தை கோயில் விக்கிரகங்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு அது புண்ணியமா மாற்றி கொடுக்கும். அதனால அந்த விக்கிரகத்தை போய் தொடக்கூடாது. பின்ன எப்படி அதை நிவர்த்தி பண்றோம்னா, பூஜைங்கிற பேர்ல அந்த பாவத்தை அழிக்கிறோம். அப்படி அந்த விக்கிரகத்தை மாற்றி கொடுக்கறதுக்காக தான் பூஜை பண்றோம். நம்ம அதுக்கு என்ன பால் அபிஷேகம் போட்டு பூ சேர்த்து அதெல்லாம் பண்றோம். அது அப்ப குருக்களை பாதிக்காதா அப்படின்னு கேட்டா, அவர் அந்த கிளவுஸ் போட்டுக்கிறார். மந்திரம் அப்படிங்கிறது தீட்சை, அதனாலதான் குருக்களையும் தொடக்கூடாதுங்கிறது. குருக்கள்கிட்டையும் வந்து எல்லா விதமான மந்திர சரீரத்தை ஏற்படுத்தின்னு தான் பூதசுத்தின்னு பேர், அதுக்கு பேரு. அதை வந்து மந்திர தகுதியை ஏற்படுத்திப்பாங்க. அந்த தகுதியை ஏற்படுத்திட்டு தான் நீங்க அந்த சாமியை தொட முடியும். அப்படி தொடர்றதுனால அவளை பாதிக்காது, சுவாமி உண்டியும் அந்த பாவத்தை அழிப்பார். மந்திரேன பிரஜ்வலதி.